ஹாய்ங்க. இது பார்த்திங்கன்னா முருங்கை இலை வந்துட்டு 4 நாள் வந்துட்டு கழுவி காய வச்சுருக்கேன். நிழலில் காய வச்சுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ இப்படி அமுத்தும் போது நசுக்கும் போது நல்லா சவுண்ட் வருது பாருங்கள். இந்த மாதிரி பொடியாகணும். 4 டேஸுன்றது 5 டேஸ் கூட நீங்கள் நல்லா நிழலில் காய வைங்க. இது கூட வந்துட்டு நம்ம என்னென்ன பொருள் வந்துட்டு வறுத்து, அதாவது எண்ணெய் விடாமல் வந்துட்டு உளுந்து 2 ஸ்பூனு, கொள்ளு 1 ஸ்பூனு, கடலப்பருப்பு 1 ஸ்பூனு, வர மல்லி வந்துட்டு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, வரமிளகா 6. இந்த குவான்டிட்டிக்கு நான் இந்த குவான்டிட்டி எடுத்திருக்கேங்க. அதாவது ஒரு 3 கைப்பிடி வர அளவுக்கு வந்து முருங்கைக்கீரை, அதுக்கு வந்துட்டு நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இதை வந்து நல்லா வறுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வறுத்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்சிலே, ஏன்னா கம்மி குவான்டிட்டி தானேங்க, அதனால் வந்துட்டு மிக்சிலே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸு, பிகினர்ஸு எல்லாத்துக்குமே ரைஸ், அதாவது ஒயிட் ரைஸில் வந்துட்டு இந்த பொடி இதில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் காலையில் குழந்தைங்களுக்கு 1 ஸ்பூன் வந்து இதில் போட்டு ஒயிட் ரைஸில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த பவுட்ரு அதில் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா சில பேர் வந்து முருங்கைக்கீரை பொரியலாகவும் சாப்பிட்றதுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வறுத்துட்டு அதை அரைச்சி உங்களுக்கு அந்த பவுட்ரு எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ வர மிளகா போட்டு எடுத்துக்கலாம், வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. சில டைம் பார்த்திங்கன்னா கருகிரும். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு. பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு, உளுந்து, சீரகம், மல்லி எல்லாமே வந்து நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். சில பேர் எண்ணெய் விட்டும் செய்வாங்க. நம்ம ட்ரையாக தான் செய்கிறோம். இது கூட நீங்கள் எள் ஆட் பண்ணுறதுனாலும், கருப்பு எள் இருக்கு இல்லைங்களா, அதுவும் ஆட் பண்ணுறதுனாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இதில் வந்து எள் ஆட் பண்ணல, கொள்ளு அதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் செய்யும்போது வந்துட்டு இந்த எள் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே பருப்பு, துவரம் பருப்பும் கூட 1 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் இதில் வந்து துவரம் பருப்பு போடலை. பார்த்திங்கன்னா நல்ல மணம் வந்துடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இதை நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுட்ரு வந்துட்டு சூடாக இருக்கும் இல்லைங்களா, அதை அப்படியே டப்பாவில் மாற்றி வச்சிடாதீங்க. இதை வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு ஒரு பிளேட்லேயோ இல்லை வந்துட்டு ஒரு பேப்பர்லேயோ போட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கோங்க. இது வந்து சுடு சாப்பாடில் நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து முருங்கை சீசன் வரும் இல்லைங்களா, அந்த டைமில் வந்துட்டு இலையெல்லாம் கிடச்சிதுன்னா இப்படி வாங்கி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.